எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த மாலை வேளையில் உங்களுடைய வார்த்தைகளின் ஊடாய் கடந்து செல்லுகிறோம். விசேஷமாக எண்ணாகம் புத்தகத்தில் நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே நடந்த வைபவங்களை, சம்பவங்களை குறித்து கற்று எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அதை பின்பற்றவும் பின்பற்றாதிருக்கவும் எங்களை எச்சரித்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தங்களுடைய நேரத்தை பாராமல் உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதுக்கு தக்கதான பலனை கொடுத்து நீ ஆசீர்வதிக்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படட்டும். தொடர்ந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்ய அன்பே இயேசுவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் அந்த நாளில் எண்ணாகமம் புத்தகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞாபகம் இருக்கா? எண்ணாகம் தானே பார்க்கணும். இந்த எண்ணாகம புத்தகம் நிறைய எடுத்தாச்சு. அதனால் நான் இதெல்லாம் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பலை. இந்த புத்தகத்தினுடைய பெயர் நம்பிக்கை எண்ணிக்கை இருக்கிறதுனால 2 விதமான கணக்கெடுப்புகள் 40 வருட 39 வருட இடைவெளியில் 2 விதமான கணக்கெடுப்பு. ஏன்னா முதல் கணக்கெடுப்பு எடுக்கும்பொழுது இருந்த சந்ததிகள் எண்ணாகவும் கடைசியில் வரும்பொழுது அந்த சந்ததியில் யோசுவாவும் காலேபும் எல்லாரும் மரித்து போய் புதிய சந்ததி வந்து விட்டபடினால திரும்பவும் 39 வருடம் கழித்து எண்ணிக்கை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே எஸ்ஐஆர் எடுக்கிற மாதிரி தான். எவ்வளவு ஜனங்கள் இருந்தார்கள் கடந்த வாரங்களில், கடந்த மாதம் அவைகளை குறித்து பார்த்தோம். இந்த புத்தகத்திற்கு எபிரேயத்தில் வனாந்தரத்தில் என்ற பெயர். ஏன்னா ஆண்டவர் யாத்ராகமத்தில் முக்கியமாக என்னெல்லாம் கொடுத்தார்? யாத்ராகமத்தில் என்னெல்லாம் இருக்குது? கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. யாத்ராகமத்தில் 10 கற்பனைகளும் பார்வோனுடைய இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் இருக்கட்டும். வழிபாட்டு கூடாரத்தை கொடுத்து எடுத்தார். இப்போ வனாந்தரத்தில் அவர் லேவியர் ஆகமத்தில் வழிபாட்டு கூடாரத்தில் அவர்கள் எப்படியாக செயல்பட வேண்டும் என்பதை குறித்து எடுத்தார். என்னெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் வனாந்தரத்தில் என்ன பண்ணாங்க? கீழ்ப்படிந்தாங்களா, மீறினாங்களா? மீறினாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம பக்கா, நம்ம அப்படி மீறலாம் மாட்டோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்புறம் பழைய ஏற்பாட்டை 10 பகுதிகளாக பிரித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆதிகாலம், கோத்திர பிதாக்கள் காலம், எகிப்தில் அடிமைத்தனம் எடுத்தாச்சு. உங்க ஞாபகத்துக்காக நான் திருப்பி கூட இங்கே போட்டிருக்கிறேன். இப்போ 4வது இதில் இருக்கிறோம். வனாந்தர பயணத்தில், வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. எண்ணாகமம் எங்க நடக்குது? வனாந்தரத்தில். அது முடிஞ்சு யோசுவாவுடைய தலைமையில் தேசங்களை சுதந்திரிக்கிற போறாங்க. நியாயாதிபதிகள் காலம், ஐக்கிய ராஜ்ய காலம், பிளவுபட்ட ராஜ்யம், சிறையிருப்பின் காலம், திரும்பி வந்த காலம். திரும்பி வந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா யாருக்காவது? திரும்பி வந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன? இல்லையா? இன்னைக்கு பகல் முழுவதும் அதான் கேட்டேன். என்ன கேட்டீங்க? யாரை குறித்து கேட்டீங்க? எஸ்ரா. எப்போ அது? திரும்பி வந்த காலத்தில் நடந்தது. சிறையிருப்பெல்லாம் முடிஞ்சு திரும்பி வந்த ஜனங்கள் தான் அங்கே போய் பொண்ணெல்லாம் கட்டி ஜாலியாக இருந்துட்டானுங்க. அதான் மனம் திரும்பி அழுது ஐயா அன்னைக்கு எடுத்தது. அதான் திரும்பி வந்த காலம். அதாவது ஒரு செய்திகளோ எதுனாலும் கேட்கும்பொழுது நம்ம மனசில் அப்படியே கோரிலேட் பண்ணி வரும். அதனால தான் இதெல்லாம் திருப்பி 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 உங்களை எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பைபிள் தெரியும், ஆனால் அந்த பைபிளில் எப்படி இருக்குங்கிறது நமக்கு அநேகருக்கு தெரியாது. அதனால தான் உங்களுக்கு கோர்வையாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த எண்ணாகம் புத்தகத்தில் அதிகார பகுப்பாய்வுகள் 36 அதிகாரங்கள் இருக்குது. அதில் சீனாயில் புறப்பட ஆயத்தம், சீனாயிலிருந்து பாரானுக்கு போகிறாங்க. 10ஆம் அதிகாரத்திலேருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம்.
10ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை காதேஸ் பர்னேயாவில் இருக்கிறாங்க. 13ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா காதேஸ் பர்னேயாவிலிருந்து மோவாபை நோக்கி பயணம். அடுத்தது காதேஸ் பர்னேயாவிலிருந்து இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு நான் பின்னால் காட்டுக்கிறேன். அங்கேருந்து மோவாபுக்கு நேராக பயணப்படுகிறாங்க. மோவாப் சமவெளியில் அங்கே தான் பிலேயாம் பாலாக் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது. கடைசி மோவாப் சமவெளியில் இருக்கிறாங்க. இதில் இந்த மேப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் ஏதாவது தெரியல பரவாயில்ல. இந்த இது மாதிரி இருக்கு பாருங்க, அங்கே தான் சீனாய் மலை இருக்குது. அந்த கீழே செங்கடல் இடது பக்கம் இருக்கிறது, மேலே இஸ்ரேல் தேசம், இதுதான் மத்திய தரைக்கடல். இஸ்ரேல் தேசம் மேலே இருக்குது, சீனாய் இதில் இருக்குது. அடுத்தால பார்த்தீங்கன்னா இதுதான் காதேஸ் பர்னேயா. இந்த காதேஸ் பர்னேயாங்கிற இடத்துல இருந்து தான் வேவுகாரர்களை இஸ்ரேலுக்கு அனுப்புகிறாங்க. சீனாயிலிருந்து இஸ்ரேல் பக்கத்தில் இருக்குதா, காதேஸ் பர்னேயாவிலிருந்து இஸ்ரேல் பக்கத்தில் இருக்குதா? அங்கிருந்து ஒரு வாரம் தான் எடுக்கும். நல்லா கவனிக்கிறாங்க. காதேஸ் பர்னேயாங்கிறது இஸ்ரேலுக்கு தெற்கு பகுதியில் உள்ள பார்டர். இந்த பார்டரில் இருந்து அந்த பக்கம் தாண்டி நீங்கள் இஸ்ரேலில் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுகிறது தான் இந்த வேவு பார்க்குற வழி. கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் எடுக்கும். கீழே செங்கடல் இருக்குது, மோவாப் தேசம் அங்கே இருக்குது. இங்கே மோவாப் தேசத்தில் என்ன நடக்குது? அங்கே தான் சித்தியம் பள்ளத்தாக்கு இருக்குது. அங்கே தான் கடைசியாக போய் செட்டில் ஆக போகிறாங்க. அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அது பக்கத்தில் ஏதோமியர் தேசம் இருக்குது. இவையெல்லாம் இருக்குது. பரவாயில்ல, இப்போ நான் அதில் ரொம்ப இதுதான் அவங்க செய்த பயணங்கள். இதில் இந்த சிகப்பு கலரில் இருக்கு பாருங்க, கடைசி அவ்வளோத்துக்கு தான் 39 வருஷம். எகிப்திலிருந்து வந்தாங்க, கிரீன் கலர் 8லேருந்து சீனாய் வரை வந்தாங்க. அங்கே வந்து ஒரு வருஷம் உட்கார்ந்துருந்தாங்க. சீனாய் மலையில் என்ன கொடுக்கப்பட்டது? பிரமாணம் கொடுக்கப்பட்டது. வேற வழிபாட்டு கூடார வடிவமைப்பு. அடுத்தது அங்க இருக்கும்போது லேவியர்களுக்கான ஆகமம். அதுக்கு பிறகுதான் புறப்படுறாங்க. எல்லாமே இந்த கிரீனும் ப்ளூவும் ஒரு வருஷம் 2 வருஷம் அவ்வளவுதான். இந்த 2 வருஷ சம்பவத்துக்குள்ள நடந்த கீழ்ப்படியாமை நிமித்தமாக தேவன் அவர்களை 39 வருடங்கள் சுத்தி சுத்தி வர வைத்தார். ஏன்னா அவர்கள் கீழ்ப்படியாதபடியினால். அப்போ இந்த முதல் 4 அதிகாரங்கள் இதெல்லாம் பார்த்து விட்டோம். பாளைய அணிவகுப்பெல்லாம் கடந்த வாரம் பார்த்தோம். மாதம் பிரமாணங்கள், தூய்மை சடங்குகள். அடுத்து 10ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கிறது. வெள்ளி பூரிகை, ட்ரம்பட், சில்வர் ட்ரம்பட்ஸ். எதுக்கு இந்த சில்வர் ட்ரம்பட்ஸ்? எதுக்காக எக்காலம்? எக்காலத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அணிவகுத்து, அதாவது அவங்களுக்கு ஒரு இண்டிகேஷன். இதில் வசனமாக அவங்கள கூட்டு போறதில்லை. எக்காலம் 2 ட்ரம்பட்ஸ், 2 பேர் ஊதுவாங்க. எலியாசர், இத்தமார். யாருடைய பிள்ளைகள்? ஆரோனுடைய பிள்ளைகள். நாதாபும் அபியும் யாருடைய பிள்ளைகள்? ஆரோனுடைய பிள்ளைகள். அந்த 2 பேரும் என்னன்னாங்க? அந்நிய அக்கினி வந்து அவர்களை பட்சித்து போட்டது. அப்போ இந்த 2 எக்காலம் ஊதும் பொழுது எதுக்காகன்னா, இது ஒரு பெரிய கேம்பு. போன மாதம் நான் காட்டின படங்கள், நடுவில் வழிபாட்டு கூடாது, சுற்றிலும் கேம்ப் இருக்கும். அவங்கள அழைப்பதற்கு எக்கால துணி முழிக்கும் பொழுது எல்லாரும் வரணும். நீண்ட எக்கால துணி முழக்கும் பொழுது கிழக்கு பகுதியில் உள்ள சேனைகள் வரணும். அடுத்தது 2 தரம் துணிக்கும் போது தெற்கு பகுதி, அப்புறம் துணிக்கும் போது மேற்கு பகுதி, அப்புறம் துணிக்கும் போது வடக்கு பகுதி. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு அந்த எக்காலம் துணிச்ச உடனே எல்லாரும் ஓடி வரணும். இல்லைன்னா என்னன்னா, வேற எப்படி இண்டிகேட் பண்ண முடியும்? பெரிய கேம்ப், 30 லட்சம் பேர் இருக்கிற ஜனங்கள்.
அந்த சத்தம் கேட்ட உடனே ஆசாரியர்கள் மேகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உடனே சத்தம் கேட்ட உடனே எக்காலம் ஊதிடுவாங்க. ஸோ இந்த 2 பூரிகள் எக்காலம் ஊதுவதற்கு முக்கியமான காரணங்கள். அடுத்தது பண்டிகை நாளிலே எக்காலங்களை ஊதுவார்கள். பண்டிகை செலிப்ரேட் பண்ணும் பொழுது எக்காலம் ஊதப்படும். அடுத்தது இந்த கேம்ப்லயே இன்னொரு இது இருக்குது, இண்டிகேஷன் அவங்களுக்கு தெரியும். சில டைம்ல எக்காலம் ஊதும்போது பிரபுக்கள் மாத்திரம் வருவாங்க. 12 கோத்திரத்தில் உள்ள பிரபுக்களை மாத்திரம். ஜனங்களை அழைப்பதற்கு வேறு விதமான எக்காலம். 10ஆம் அதிகாரத்தில் போய் வாசித்து பாருங்க. பண்டிகை நாளில் எக்காலம் ஊதும் பொழுது எக்காலம். வேற ஏதாவது தெரியுமா எக்காலத்தை பற்றி? நிறைய இருக்குது. யுத்த நாளுக்கு, யுத்தத்துக்கு போகும் பொழுது எக்காலம். வேற முக்கியமான ஒரு எக்காலம் கிறிஸ்தவர்களுக்கு சம்பந்தப்பட்டது எக்கால பண்டிகை. வேற எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது ரகசிய வருகை. நம்முடைய வாழ்க்கையிலும் சம்பந்தப்பட்டது. இஸ்ரேலில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆபிரகாமை பலி செலுத்த கொண்ட பொழுது ஒரு ஆடு இருந்துச்சு பாருங்க, அந்த ஆட்டினுடைய கொம்பினால் செய்யப்பட்டது அந்த எக்காலம். எக்காலம் ஊதும் போது அவங்களுக்கு யாரும் ஞாபகம் வரும்? அந்த ஆடு பலிக்கடை. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலேயே எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். பின்பு உயிரோடு இருக்க நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட என்றும் அவர். இந்த வனாந்தர பயணமும் ரொம்ப ஆர்கனைஸ்ட். தேவன் எப்பொழுதும் ரொம்ப ஆர்கனைஸ்டாக தான் பண்ணுவார். அவர் சொன்னபடி இந்த எந்தெந்த கோத்திரம் எப்படி எப்படி வரணும். என்ன காரணம்? ஏன் இவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்காரு? இப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க. முதல்ல உள்ளவங்க கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்குன்னு இருக்குல்ல. இல்லைன்னா என்ன ஆயிரும்? ஆட்டு மந்தைய போல நம்ம ஜனங்கள்லாம் அடிச்சு பிடிச்சி நான் முன்னால போயிடுவேன். ஏற்கனவே அங்க பொங்கிக்கிட்டு இருக்குது உள்ளுக்கு பிரச்சனைகள். தெரியும் ஆண்டவருக்கு. இல்லைன்னா இவனோட விட்டா வடக்கு பகுதியில் உள்ளவன் தான் ஆசிரியர் நாத்தலி அவன் என்ன ராயருடைய பிள்ளைகளுக்கு தான் முக்கியத்துவம். நாங்க வேலைக்காரி பிள்ளைகள்னா எங்களுக்கு முக்கியத்துவம் இல்லையா? அடுத்தது நடுவில் மெராரியர், கெர்சோனியர், கோஹாத்தியர் எல்லாம் கடவுள் திட்டமும் தெளிவுமாய் நல்ல ஞாபகத்துக் கொள்ளுங்க. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும் தேவன் ஆர்கனைஸ்டா கொண்டு போவார். அது ஞாபகம் வச்சுக்கணும். அது மறந்து போகாதாங்க. நீங்க ஒன்றும் உங்க வாழ்க்கையை வாழல. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் ஆண்டவர் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். எல்லாம் சேர்ந்து அல்லையே சொல்லுங்க. சத்தமா பத்தாது. அல்லேலூயா. இல்லை இப்படிதான் இருக்கா? நான் ஒரு ஆள் உலகத்துக்கு கத்துறேன். பாஸ்டர் தான் பாவம் ஆமேன் போடல, அல்லையா சொல்லல. நம்ம அது ஹேபிட்டுக்குள்ள வந்துடும். அப்படி இருக்கும்போது என்னன்னு இப்போ ஐயா சொன்னதை நான் இல்லை என்னன்னா, நமக்கு அப்படி அவர் இந்த செய்திகளோடு சொன்ன ஆமேன் அல்லையா போட 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 நீங்க மாத்திரம் இல்லை, கூட இருக்கிறவங்களும் ஆண்டவர் தப்பி இருக்கு. ஆமே அல்லேலூயா. அப்போ அந்த பயணம் வந்து இப்படி இருக்கணும். இந்த மாதிரி போவாங்க. இதுல முக்கியமாக லேவி கோத்திரம், யூதா கோத்திரம். இந்த ஆசாரியத்துவம் எந்த கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டது? லேவி கோத்திரத்துக்கு. லேவி கோத்திரத்துல முக்கியமான 3 நபர்கள் யார்? கோஹாத்தியர், கெர்சோனியர், கோஹாத்தியர், மெராரியர். இவங்க தான் இந்த வழிபாட்டு கூடாரத்துக்கு 3 பக்கத்திலே இருப்பாங்க. அதுல ஆரோனுக்கு பிள்ளைகள் ஆசாரியத்துவம். அதனாலதான் நாதாப், அபியூ, எலியாசர், இத்தமார். இதுல நாதாபும் அபியூவும் அந்நிய அக்கினி வந்து அவர்கள் மரித்தவர்கள். லேவியராகவும் 10ஆம் அதிகாரத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இருக்காது. நாதாபும் அபியும் ஏன் இருந்தாங்க? அந்நிய அக்கினி அப்படின்னா என்ன அர்த்தம்?
தேவன் சொல்லாத ஒரு அக்கினி. 9ஆம் அதிகாரம் கடைசியில வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சித்தது. 10ஆம் அதிகாரத்துல இவனுங்க போய் அக்கினியை கொண்டு போனான். வானத்திலிருந்து வந்த அக்கினி அவர்களை பட்சித்தது. அடுத்தது பயணம். இதுல முக்கியமாக தண்ணீர், ஆகாரம். 11ஆம் அதிகாரத்தில் பயங்கர முறுமுறுப்பு. 11ஆம் அதிகாரத்தில் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. 10ஆவது அதிகாரத்தில் எக்காலத்தை குறித்து பார்த்து விட்டோம். ஆனால் இந்த எண்ணாகமம் 10ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதிக்கு வாங்க. 29 வாசிங்க. அப்பொழுது மோசே பிரயாணம் பண்ண போகிறோம். கேளுங்க, மோசே யார்கிட்ட சொல்றாரு? மாமனார். அவ்வளவுதான், ரொம்ப குழம்ப வேண்டாம். ஜெத்ரோன்னு இடத்துல போட்டிருக்கோம். இங்க வந்து என்ன போட்டிருக்குது? ரகுவேல். அப்படியே குமாரனாகிய ஓபான்னு போட்டிருக்குது. மாமனாரு யாரை கூப்பிடுறாரு? மருமகன் யாரை கூப்பிடுறாரு? ஞாபகம், இது ஞாபகம் வச்சுக்காங்க, பின்னால பயன்படும் உங்களுக்கு. மாமனாரை கூப்பிடுறாரு. யாத்திராமம் இதே மாமனார். யாத்திராமம் 18ஆம் அதிகாரத்தில் மாமனார் ஒரு வந்தார். எந்த ஊருக்காரரு? அவ பேர் என்ன? அந்த அம்மா பேர் என்ன? சிப்போரா. அவங்க அப்பா பேர் என்ன? ஜெத்ரோ. மாமனார் வந்து விசிட் மருமகனை பார்க்க வந்தார் 18ஆம் அதிகாரத்தில் யாத்திராமம். மோசே காலையில இருந்து சாயங்காலம் வர உட்கார்ந்து ஜட்ஜி இது நடக்குது, கோர்ட்டு நடக்கிற மாதிரி. ஜனங்கள்லாம் பிரச்சனைகளை கொண்டு வராங்க, ஒவ்வொருத்தராக விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. மாமனார் கேட்கற வந்து, மருமகன் என்ன மருமகன் காலையில இருந்து சாயங்காலம் வர நீர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஏன் இந்த பிரச்சனை? இப்படி உட்கார்ந்துட்டு தான் நீங்க டயர்ட் ஆகிட மாட்டேடம்மா மருமகன்? அப்படியா மாமா? இவன் பின்ன எப்படி மாமா நான் என்ன செய்யறது? 30 லட்சம் ஜனங்களை எப்படி நீர் செய்வாரு? டயர்ட் ஆகிட மருமகன். உடனே மாமனார் இப்போ என்ன செய்யணும்? 1000 பேருக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தும், 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்கு ஒரு தலைவரை வைங்க. 10 பேருக்குள்ள பிரச்சனை வந்தால் 10 பேருக்குள்ள தலைவர் அவன் தீக்கட்டும். தீர்க்க முடியாத கேஸ் வந்தால் அது ஒரு இஷ்யூ. அப்படி இருக்கு. ரெண்டாவது தான் இங்கே மாமனார்கிட்ட மாமனார்கிட்ட, மாமா நீங்களும் எங்க கூட வாங்க. என்ன சொல்ற வாசிங்க? நீ எங்களோட வந்தவா. எதுக்கு இவரை கூப்பிடுறாரு தெரியுமா? மாமா வந்தா சமைச்சு கொடுப்பாருண்ணா. சொல்லுங்க, வாசிங்க, அடுத்த வாசிங்க. நான் போறேன், எங்க ஊருக்கு நான் போறேன். எந்த தேசம்? மீதியான் தேசம். எங்களை அப்படின்னா என்ன அர்த்தம்? மாமனாருக்கு தான் இந்த டெசர்ட் தெரியும். மாமனாருடைய அனுபவத்தை மருமகன் யூஸ் பண்ண விரும்புறாரு. மாமா நீங்க வாங்க, உங்களுக்கு தான் வழி தெரியும், நாங்க திக்கி திக்கி போனோம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? அப்பொழுது மோசே 31 ரூபாய் ஆமா. ஆனா அவன் கேட்கல, மாமனார் திரும்பி போயிட்டான். இந்த சம்பவம் அப்படியே இருக்கட்டும். இது நான் பிறகு நான் இதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். 11ஆம் அதிகாரத்தில் திருப்பியும் ஜனங்கள் முறுமுறுப்பு ஏனிதான் முறுமுறுப்பு வருது. 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லப்பா இருந்ததுனால கர்த்தருடைய அக்கினி
அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டார். இந்த 11ஆம் அதிகாரத்தில் தபேரா, கிப்ரோ, தத்தாவா 2 இடங்கள் இருக்கு. அவங்க போக 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 முறுமுறுப்பு. நாங்கள் அங்கே ஜாலியாக இருந்தோம், வெள்ளரிக்காயை சாப்பிட்டோம், கும்பட்டிக்காயை சாப்பிட்டோம், அங்கே நல்லா இருந்தோம், இங்கே நல்லா இருந்தோம். பிரதர் அண்ட் சிஸ்டர் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நாங்கள் நல்லா இருந்தோம். இப்போ எங்கள் ஊர் நாகர்கோயில், எனக்கு சொந்த ஊர் திருக்குறூண்டின்னு ஒரு இடம், நல்ல அருமையான இடம். நதியும் நதியை சேர்ந்தவர்களும் மலைகளும் குளங்களும் அப்படியே நல்லா இருக்கும். ஆனால் எங்களை இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நாங்கள் பல இடங்களுக்கு போயிட்டு வந்தோம். ஆனால் கர்த்தர் அழைத்தவர் உண்மையோட நோக்கத்தோடு கொண்டு வருவார். எதுவுமே அது நம்ம அங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அங்கே இருந்தால் நாங்கள் எப்படி இருந்திருப்போம். கர்த்தர் நம்ம அழைக்கிறார். நம்ம இந்த அட்டாச்மெண்ட், சொந்தக்காரங்க சாதிசன் அட்டாச்மெண்ட் வந்துக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் ஒத்து வராது. கர்த்தரைகளை பிரித்தெடுத்து தான் இன்னைக்கு நாங்கள் கடவுள் கிருபையில் நல்லா போய்கிட்டு இருக்கோம். இந்த பயணிகள் வர வழியிலெல்லாம் பார்த்தாங்க. என்னெல்லாம் பார்த்தாங்க சொல்லுங்க பார்ப்போம், சீக்கிரம் சொல்லுங்க, படப்படாது. என்னெல்லாம் பார்த்துருப்பாங்க இவங்க? செங்கடல் பிளந்துச்சா, பார்வான் 10 வாதைகள் வந்துச்சுதான், அதில் காப்பாற்றினாரு. என்னெல்லாம் செய்யல அவரு. நம்ம அதனாலதான் பாடுவோம், கடந்து வந்த பாதைகளை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுங்க. சில சமயங்கள்ல நான் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் நமக்கு சொல்லித்தரேன். பிரச்சனை வரும் பொழுது இதுக்கு முன்னால எப்படி டீல் பண்ணாரோ திரும்பி பாருங்க. அப்பதான் தெரியும், ஐயோ என்ன அழகா என்ன நடக்குது. கடவுமா கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கின்றேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கின்றேன், நன்றி சொல்கின்றேன், நான் நன்றி சொல்கின்றேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அதை பார்த்தா தெரியும், அது என்னையும் நடத்துவார், நம்மளை நடத்துவார். அதை மறந்துடுவோம். என்னத்தை செய்ய, என்னத்தை போட்டது பண்ண. நாங்கள் ஒரு நாள் முறுமுறுக்காது. முறுமுறுப்பு தெய்வ பிள்ளைகளுக்கு தகாது. ஒரே பாடு, ஒரே இந்த முறுமுறுப்பே கூடாது. அதுக்கு பதிலாக நன்றி சொல்ல பழகிட்டீங்க. என்கிட்ட வரக்கூடிய முன்னாடி சொல்லணும்னு ஞாபகம். என் கூட வரக்கூடிய பேஷண்ட்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த பேஷண்ட்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது கேட்பேன், என்ன ஏன் இவ்வளோ ஹாரபிள், என் லைஃபே வேதனை, என் லைஃபே கண்ணீர், என் லைஃபே வேதனை. என்ன வேதனை? இந்த கை வலி, இந்த கை வலி. எத்தனை வருஷமா கை வலிக்குது? இப்போது வலிக்குது. எவ்வளோ நேரம் கவலைப்பட? அதுதான் என் கவலையே. நான் ஒன்று கேட்பேன், சரி ஒரு பேப்பரை எடுத்து 2 பக்கம் எழுதுவோம். உன்ட்ட என்னெல்லாம் இருக்கும், உன்ட்ட என்னெல்லாம் இல்லை. இந்த பக்கம் கேட்பேன், என்னெல்லாம் இருக்குது? கார் இருக்கா? இருக்குது. வீடு இருக்கா? இருக்குது. பிள்ளைகள் இருக்கா? இருக்குது. ஆஸ்பத்திரிக்கு அடிக்க போகிற அந்த கை வேதனைக்கு தான் வர்றேன். இது இல்லாமல் வேற ஒன்றும் இல்லை சார். சாப்பாடு, நல்ல சாப்பாடு எல்லாம் இருக்குது. இதில் எதுவும் இல்லை, இந்த கை வலி தான் ரொம்ப கஷ்டப்படுத்துது. இதில் எதை நீ அதிகம்னு நினைக்க? இந்த இல்லாத சாட்சி சொல்லும் பொழுது இந்த இல்லாததான் சொல்லுவது பிறகு இருக்கத நம்ம சொல்லி பழகுவோமே. கர்த்தர் என்ன இவ்வளவா ஆசீர்வதித்திருக்கிறார். இது கையில், அது பிரச்சனை இல்லை, அது சரிப்படுவார். தேவன் பார்த்துக்கொள்வார். இந்த முறுமுறுக்கிற ஜனங்களுக்கு தேவனுக்கு பிடிக்காது. அதனால் 1ஆம் வசனம் எழுதியது, அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. 11:1. அடுத்தால கேட்டான், ஏய் இந்த மன்னாவை எவன் தான் திம்பான்? மன்னா எங்கிருந்து வந்துச்சு? வானத்திலிருந்து வந்துச்சு. அதை நல்ல வறுத்து மாவாக்கி புட்டெல்லாம் படித்து சாப்பிட்டானுங்க.
எல்லாம் நல்லதாக இருந்துச்சு. ஆனால் போக போக என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. என்ன கேட்டாங்க? இறைச்சி. வாட்டு இந்த நான் எங்கள் ஒய்ஃபெல்லாம் ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு ஹோட்டலில் தங்கிறது, 5 ஸ்டார் ஹோட்டலு. ஃப்ளைட்டு டிலே ஆகிட்டுனே 5 ஸ்டாரில் போட்டான். நாங்கள் 5 ஸ்டாரில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகள் நாங்கள்லாம் எங்களுக்கு இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனால் பிள்ளைகளுக்கெல்லாம் ஜாலி. அப்போ அந்த காலத்தில் டிவி இருக்கும், கார்ட்டூன்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பெட்டும் அப்படி ஜாமுன் இருக்கும். வேலைக்கு கொண்டு தட்டுவான். வெளியே வேணால் பஃபே, எதை வேண்டுனாலும் சாப்பிடலாம். நாங்கள் ஜாமுன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஒருத்தன் வந்து கத்துறான், வாட் ஏ பிளடி ஃபுட், நீ என்ன ஆகாரம் கொடுக்க? எங்கள் வீட்டு வேலைக்காரி கூட இந்த சாப்பாடை சாப்பிடாது. ஆனால் எங்களுக்கு அது எப்படி இருக்குது? நல்ல சாப்பாடு, சிக்கன் ஃப்ரை, மட்டனு ஃப்ரை, அது இதுன்னு இருக்குது. ஆமாம், எங்கள் வீட்டு வேலைக்காரி கூட சாப்பிடாது. நான் என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், இவன் அந்த காலத்தில் கப்பையும் மீனும் தின்னுக்கிட்டு கிடந்திருப்பான். இன்னைக்கு அற்பனுக்கு வாழ்வு வந்த உடனே அர்த்த ராத்திரியில். அதே மாதிரி இவனுங்க எகிப்தில் ஆடிமா கடந்த அடி வாங்கி பகல்ல சாப்பாடு கிடையாது தெரியுமா? ஏன்? ராபோஜனம்னு எதுக்கு வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு ராபோஜனம்? ராத்திரி தான் அவங்களுக்கு போஜனம். பகல் முழுவதும் அவன் மண்ணை பசிச்சு கிடப்பான். பிள்ளைகளெல்லாம் அங்கே சின்ன பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போயிடுவான் எகிப்தில். இவன் பகல் முழுவதும் செங்கல் சுட்டுட்டு கிடப்பான், செங்கல் சூழலில் இருப்பான், அல்லது இப்போ கட்டிடம் கட்டிக்கிட்டு இருப்பான். ராத்திரி தான் வந்து ரெஸ்ட், ராத்திரி தான் சாப்பிட முடியும். அதனால தான் சப்பர் அவங்களுக்கு மெயின் மீல் யூதர்களுக்கு. இவன் அதெல்லாம் மறந்துட்டான். ஆளோட்டிகளின் நிமித்தம் இடுகிற கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் சாட்டை தொடுக்கும் பொழுது அப்பானதான் அங்கே போயிடுச்சு. அதனால தேவன் ஒரு ரட்சகனை அனுப்பி மோசையின் மூலமாக விடுவித்து வந்தார். இவன் வந்து கேட்குறான், நாங்கள் அங்கே இருந்தோமே, இந்த வனாந்தரத்தில் விழுந்து செத்தா பரவாயில்ல, இறைச்சியை கேட்குறான். கேட்ட உடனே மோசைட்ட சொன்னார், அவனுக்கு இறைச்சியை கொடு. 1 வாரம் 2 வாரம் இல்லை, 1 மாதம் மூக்கில் திகட்டி போகிற அளவுக்கு இறைச்சியை கொடுன்ட்டாரு. மோசைக்கு நடுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் எங்கே ஆண்டவரை போவேன்? இந்த இங்கே உள்ள அது வனாந்தரத்தில் கடலில் போய் மீனை கொண்டு வந்தாலும் பத்தாது. 11ஆம் அதிகாரத்தில் படிங்க. அல்லது அவ்வளோ எங்கிட்ட உள்ள அவ்வளோ ஆடு மாடெல்லாம் அடித்தா கூட பத்தாது. நான் எங்கே போய் இந்த ஜனங்களுக்கு கொடுப்பேன்? நானா இவங்களை சுமந்தேன்? நான் இவளை பற்றி எடுத்தேன்? ஆனால் அவர் காடை கீழ்காத்தை வர பண்ணும் பொழுது காடை இவ்வளோ உயரத்துக்கு வந்துச்சு. எல்லாம் எடுத்து சாப்பிட்டான், ஃப்ரை அது இதுன்னு. வாயில் திகட்டி போகும் பொழுதும் சாப்பிடும் பொழுது நடந்தது என்ன தெரியுமா? தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம். கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணின அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா. ஏன்? he was very frustrated. அதனால நான் சொல்லித்தரேன், ஆண்டவருக்கு அந்த மூக்கில் விரல விட்டு நோண்டக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் பவுல் அதான் நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுகிறது. இது நம்ம ரம்யத்தை கிடையாது. ஐயோ எனக்கு இது என்னத்தை நான் படுவேன், என்ன இருக்கா இல்லையா? நம்மகிட்ட முறுமுறுப்பு இருக்கா இல்லையா? முறமுறப்பு தான் இருக்கு, எல்லாரும் முறைக்கிறாங்க. அது சொல்லுவாங்க சிலவங்க, இஃப் யூ ஆர் இன் மை ஷூஸ், என் செருப்பில் உங்கள் கால் இருந்தால் தான் உங்களுக்கு வலி தெரியுது. இல்லைங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம விசுவாசிக்கிறவர், அவர் முற்றுமுடிய ரட்சிக்க. கடன் வந்திருக்கலாம், பிரச்சனை வந்திருக்கலாம், வியாதிகள் வந்திருக்கலாம். இவ்வளவு தூரம் நம்மளை கடத்தி கொண்டு வந்தது தேவன். அதனால தான் இவருக்கு பயங்கர கோபம். ஏன்னா நீங்கள் அதில் வாசிக்கிற தெரியும், இத்தனை முறை நான் அற்புதம் செய்து ஏன் என்ன இந்த மாதிரி கோபப்படுத்துது?
அப்போ 11ஆம் அதிகாரத்தில் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. 11ஆம் அதிகாரத்தில் சரி அதை பார்த்தாச்சு. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 12ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு எதிராக மீரியாம் ஆரோன் வாசிக்க 12:1. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே பண்ணினால் போதும். மோசே இது ஆரோ இது மீரியாம் யாரு? அக்கா. வேற என்ன தெரியும் அவங்கள பற்றி? என்னம்மா? தீர்க்கதரிசியானவள். தண்ணில காப்பாத்தினது யாரு? அக்கா இல்லையா? பாடி ஆடினா தம்பரோடு இல்லாம. அப்ப அவங்களுக்கு மதிக்கப்படத்தக்கவள். இப்ப எத்தியோப்பியா ஸ்திரீ ஒருவேளை சிப்போராவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இதுல என்ன கம்ப்ளைண்ட்? 2ஆம் வசனம் பாருங்க. இங்க போட்டிருக்கோம் பாருங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த போனார்கள். 10வது வசனம் வாசிங்க சிஸ்டர். போயிட்டு யாரு குஷ்டரோகா மாறியாச்சு? ஏன் மீரியாம்? ஏன் ஆரோன் இல்ல? பைபிள்ல என்ன போட்டிருக்குது? முதல்ல யார் பேர் போட்டிருக்குது? முதல்ல 12:1 மீரியாம். என்ன கம்ப்ளைண்ட்? அந்த பொண்ணு நிமித்தமாகவா? ஏன் மோசே இவ்வளவு நேரம் ஒழுங்கா தானே இருந்துச்சு? அவரை கொண்டு தானே பேசினாரு. பின்ன இவங்களுக்கு என்ன பெறாம? என்ன தெரியுமா? மாமனார் சண்டை. இந்த பய நம்ம ஒரு பாஷையில சொல்லுவோம். அக்கா காரி தம்பியை பார்த்து சொல்றோம். இந்த பய நான் எடுத்து வளர்த்த பய எவனோ ஒருத்தன் மாமனாரை கொண்டு வந்து இவன் அவனை வழிகாட்டுவானா. அவன் சொல்றான் 70 நீ 1000க்கு 1 வச்சுக்கா. இப்ப தெரியுதா நான் எதுக்கு சொன்னேன்னு? 1000 பேர்ல ஒரு தலைவனை ஏற்படுத்து, 100க்கு 1 ஏற்படுத்து, 50க்கு 1 ஏற்படுத்து. அவன் ஆலோசனை கொடுக்கா, இவனும் அதுபடி ஆடிட்டு கிடக்கிறான் அந்த பையன். அடுத்தது அவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், எங்களுக்கு வழிகாட்டுவா, எங்களுக்கு கண்ணா இரு. அதனாலதான் ஜெலஸ். இந்த குடும்பங்கள்ல நடக்குதா இல்லையா? பொன்னஞ்சட்டிப்ப நம்ம ஊர்ல பொன்னஞ்சட்டி உண்டாங்க. இந்த ஊர்ல உண்டா? எங்க ஊர்ல பொன்னஞ்சட்டிம்பாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க கூட சேர்ந்த இந்த சண்டை தான் அவ்வளவுத்திற்கு காரணம். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டான்னா அதை நீங்க குற்றம் சாட்டாதீங்க. தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம், ஒரு பாத்திரம் இருக்குன்னா அது பெஸ்ட். ஒருவேளை வேற ஒருத்தர் பெஸ்டா இருக்கலாம், அது ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறாரோ இல்லையோ. இன்னைக்கு சபைகள்ல ஏன் இந்த முறுமுறுப்புகள் வந்து 2ஆ பிரித்து தெரியுமா? இவரு என்ன பிரசங்கம் பண்றாரு, இவரு நானா இருந்தா அந்த இடத்துல பிச்சு வாங்கியிருப்பேன் அப்படின்னு மெதுவா. எங்க சபையில அப்படிலாம் நடந்திருக்கா? ஒரு கூட்டத்தை பிரிச்சுட்டு போயிடுவாங்க, போய் வெளியே போய் வேற ஒரு சபையை ஆரம்பிச்சிருவோம். நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் ஒரு மோசையை தெரிந்து கொண்டாலும் நீ கீழே இருந்தால் நீங்கள் எடுத்து வளர்த்தவளா இருக்கலாம்.
அவன் உயிரை காப்பாற்றினவளாக இருக்கலாம். ஆனால் நாம் அவங்க கீழே இருந்து கற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதில் தான் பார்ஷியாலிட்டி எல்லாம் காட்டக்கூடாது. அவருக்கு இவ்வளவு கற்றுக்கொள்ளணும், அவ்வளோதான். நான் அந்த சபைக்கு வந்த பிறகு நான் தான் கற்றுக்கொண்டேன். நான் இருக்கிறது என் பாட்டுக்கு இருப்பேன், அவ்வளோதான். எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியக்காரர் உண்டு. கேட்குறேன், அவரை பயன்படுத்துகிறார். நிறைய இடங்கள்ல இதனால தான் நடக்குது. சபையில் ஏற்றவும் மாட்டாங்க. கடவுள் கிருபையில் ஐயாவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. தெரியும் உங்களுக்கு. நான் இங்க மீறி அந்த அளவுக்கு பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள். அதனாலதான் அவ குஷ்டநோயா இருந்து திருப்பி கேம்ப்ல கொஞ்சம் உட்கார வச்சு திருப்பி எடுத்துக்கொண்டாங்க. சரி, ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்க உண்மையுள்ளவன்? 7ஆம் வசனத்துல ஆண்டவர் தேவனுடைய ஊழியக்காரன் என் தாசன் எங்கும் உண்மை உள்ளவன். 12ஆம் அதிகாரம். 13ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 13ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? வேவு பார்க்க போறாங்க. 13ஆம் அதிகாரத்தில் வேவு பார்க்கிற கதைகள் தெரியுமா? ஏன் பண்ணாங்க? 13ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. இல்ல, 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நோக்கி நீ மனிதரை அனுப்ப வேண்டும் என்றார். எதுக்கு அப்படி சொன்னார் ஆண்டவர்? ஏன் வேவு பார்க்க அனுப்ப சொல்றார்? தெரியுமா? தெரியாதுல்ல. வேவு பார்க்கிறதுக்கு போறாங்க. போய் வர்றதுக்கு 40 நாள் ஆச்சுது. இதுதான் எங்க இருந்து இங்க எங்க இருக்கு பாருங்க. இதுதான் வேவு பார்க்க போன இடம். சவக்கடல் இருக்கு பாருங்க. அது கீழே காதேஷ் பண்ணையில இருந்து மேலே வர. 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு? இதுல போட்டிருக்கு பாருங்க. நான் இஸ்ரவேல் புத்திரர் கொடுக்கும் தேசத்தை சுற்றி பார்க்க நீ மனிதரை அனுப்பு. ஆனா ஏன் அனுப்புனார் தெரியுமா? தெரியாதா? தேசம் அப்படிப்பட்டது. ஆண்டவர் தான் அனுப்புனார். ஆண்டவருக்கு தெரியாதா? தெரியும். உபாகம் 1ஆம் அதிகாரம் வாங்க. 22ஆம் வசனம். மோசே பேசுறாரு. மோசே சொல்றாரு பழைய சம்பவத்தை. யாரு? இஸ்ரேல் ஜனங்கள் யார் இடத்துல வந்து? மோசே இடத்துல வந்து அது யார் சொன்னது? இப்ப ஞாபகம் இருக்கு. இப்ப யார் சொன்னா? ஜனங்களை தான் மோசைட்டு வந்து கேட்கறது. அங்க போடல, தேவன் அனுப்பினார். ஏன்னா ஜனங்கள் சொன்னது கேட்ட உடனே மோசைகிட்ட சரி அனுப்பு. இதை இனிஷியேட் பண்ணது யாரு? அப்போ ஜனங்க. மோசே இடத்துல 23 என்ன சொல்றாரு? அது எனக்கு கண்டது, அனுப்புனேன். அங்க வந்து தேவன் அனுப்புன்னு சொல்றதுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு திட்டமாக ஒரு பிளானை கொடுக்கும் பொழுது நீங்க இடையில குழப்பி, ஆண்டவர் சொல்றாரு உனக்கு உன் பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கிறேன், இந்த பொண்ணை பார்த்து பேசுங்க. ஜோசிக்காரன் வந்து சொல்றான் வேற ஒரு பொண்ணு இருக்கு, இதோட சூப்பரா இருக்குமே சொல்றான். நம்ம எங்க போவோம்? அங்கதான் ப்ராப்ளம்.
அங்கதான் ப்ராப்ளம். ஜபித்து முடிவு எடுத்தாச்சுன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர். தேவன் நான் கொடுக்கும் தேசத்திற்கு போ, நான் கொடுக்கும் தேசத்திற்கு இப்போ அது பாலும் தேனும் ஓடுகிற தோசம். என்னுடைய கண்கள் இரவும் பகலும் எப்பொழுது வைக்கப்பட்டிருக்கும். நான் தேசத்தை விசாரிக்கிற தேசம். அழகா எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பூர்வத்துக்கு வந்து நாங்க போய் பார்த்துட்டு வர்றோம். பார்த்துட்டு வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஞாபகம் இருக்கா? பார்த்துட்டு வந்தாங்களா? வரும்போது என்ன கொண்டு வந்தாங்க? இதுதான் அந்த திராட்சை செடி. அங்க சுற்றுலா, அங்க உள்ள டூரிசம், தமிழ்ல என்னது சுற்றுலா தானே? ஆமா, அங்க உள்ள டூரிசத்துக்கு சிம்பிள் இதுதான். 2 பேர் எஸ்கோல் பள்ளத்தாக்குல இருந்து திராட்சையை கொண்டு வராங்க. அந்த ஜனங்க போய் பார்த்துட்டு நல்லதான் பாருங்க. அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அறுத்தார்கள். வந்தார்கள், கொண்டு வந்தார்கள். அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? திராட்சை இவ்வளவு பெருசுக்கு இருக்குமா? என்ன இருக்கா? இருந்திருக்கணும் இல்லையா? இருந்திருக்கணும். இந்த கொலையை ஒரு ஆள் தூக்க முடியுமா? இந்த கொலைய ஒரு ஆள் தூக்க முடியுமா? முடியாது. தூக்கிட்டு வந்தாங்க. வந்த பிறகு அவள் என்ன சொன்னாங்க? ஸ்லைட்ல கொண்டு வந்திருக்க என்ன சொல்றாங்க? அது பாலும் தேனும் ஓடுகிற அதுல வாசிங்களா எங்க இருக்குது? எந்த வசனம்? அவர்கள் மோசையை நோக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் இது, அதனுடைய கனி. ஆனாலும் இது தெரியாதா? பலவான்கள் அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். என்றார்கள். அப்பொழுது காலேபு எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். ஆனால் தொடர்ந்து என்ன சொல்றாங்க? இந்த வசனத்தை அங்கீதில் போட்டிருக்க பார்த்துக்கலாம். நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மளாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கு அப்படியே இருக்கு. துர்ச்செய்தியை பரப்புகிறார்கள். ஏன் நான் கேட்கிறேன்? இவ்வளவு பார்த்துட்டல, இதோட பெரிய சேனையை பார்த்துருக்காங்களா இல்லையா? இவன் பெரியதான், இவன் வெட்டுக்கிளியை போலதான் இருந்தான். இதோட பெரிய சேனையை தேவன் ஜெயிச்சாரா இல்லையா? எகிப்தின் சேனை உள்ளதிலே பெருசு, உலகத்திலே பெருசு. இவன் வந்து அடிமை. அவனையே ஜெயித்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரா இல்லையா? அதே மாதிரி செங்கடல் வந்துச்சுதான். செங்கடல் 2ஆக பிரித்தாரா இல்லையா? இல்லையா? வாழ்க்கையில பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இது மாதிரி வரும் பொழுது இந்த ஜனங்களை பார்க்காத அதுக்கு உள்ள மேலான கர்த்தரை பாருங்க. தாவீது குள்ளந்தான், அவன்கிட்ட இருந்தது ஒரு சின்ன கல்லு தான். அவன் கர்த்தர் நாமத்துல போனான்.
இந்த ஜனங்களுக்கு எப்பவும் அதை பார்த்துக்கிட்டா ஐயோ நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். நம்மகிட்ட ரொம்ப பயங்கரமான தாழ்வு. எப்போ நம்ம முன்னால ஒரு ஆள் உண்டு, அவன் சொந்த மகளை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டானா. அவர்கிட்ட கேட்டேன், சொந்த வாலிப பிள்ளை கடத்திட்டு போனான்ல, உடனே தடுக்க வேண்டியது. எப்பா அவன்கிட்ட கத்தி இருந்துச்சு தான் அவன் என்ன வெட்டி விடுவான்ல, வெட்டி சாக வேண்டியதானே. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த ஜனங்க அதை மறந்துட்டாங்க. ஆனால் காலேபும் யோசுவாவும், இந்த ஏனோக்கியரை யார் ஜெயித்தா தெரியுமா? பின்னால ஏனோக்கியர்னு இங்க போட்டிருக்குதா? ஏனோக்கியர் இருக்கிறாங்க அப்படின்னு இல்லையா? இங்க நம்ம பார்த்தோம். அந்த பக்கத்தில் ஏனோக்கியர் இருக்காங்கன்னு அந்த வசனத்தை கொஞ்சம் முன்னாடி கூடி பார்த்தோம். ஏனாக்கின் புத்திரர். இதை ஜெயிச்சது யார் தெரியுமா? பிறகு காலேபு. எப்ரோன். அதனாலதான் அவருக்கு காலேபுக்கு கிடைச்சது. சரி, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்லுங்க, இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே துர்ச்செய்தியே பரப்பு. ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் எதுக்கு எடுத்தாலும். ஆனா காலேபும் யோசுவாவும் என்ன சொன்னாங்க? தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் நல்ல மகா நல்ல தேசம். கர்த்தருக்கு விரோதமா 14:9 வாசிங்க. அவர்களை விட்டு விலகி போயிட்டு அவ்வளவுதான். 13ஆம் அதிகாரம் முடியும். 12ஆம் அதிகாரத்தில் மீரியாம் உடைய மேறுதல், 13ஆம் அதிகாரத்தில் அவங்க துர்ச்செய்தியை பரப்பினார்கள். அதனால என்ன நடந்து போயிட்டு வந்தாங்கல்ல, அந்த மேப்பு போட்டுருக்கோம். அவங்களுக்கு இருந்தா இல்லையா? அதில் இந்த இருக்குது. இங்கேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ நாள் தெரியுமா? அந்த பார்டர்லேருந்து அங்கே போகிறதுக்கு 1 வாரம். கீழே அந்த எல்லோ லைன் போட்டிருக்கல, இதுலேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ நாள் தெரியுமா? 20 நாள். போக 20 நாள், வருவதற்கு 20 நாள். மொத்தம் 40 நாளில் போயிட்டு திருப்பி வந்தாங்க. இவங்க துர்ச்செய்தியை பரப்புனதுனால ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? வாசிங்க. 14:34. 14:34. 40 நாள் லெக்கத்தின்படியே போதும். எதுக்காக வேண்டி 40 வருஷம்? 40 நாள்ல 1 வாரத்தில் போகக்கூடிய இடம் இது இஸ்ரேல் தேசம். அவனுடைய படியாமைனால 40 வருஷம் ஜனங்கள். அதான் செத்தா பரவாயில்லன்னு சரி சாவு. அதானே சொன்னாங்க. நீ அங்கிருந்து எங்களை கொண்டு வந்ததுக்கு நாங்கள் வனாந்தரத்தில் செத்தா பரவாயில்ல, சரி சாவு. செத்த ஒழிஞ்சா பரவாயில்ல, நம்ம வாயை விட்டுருவோம். செத்தா பரவாயில்ல, ஒழிஞ்சா பரவாயில்ல. ஏச்சா நாய பிள்ளைகளை டோன்ட் கர்ஸ் யுவர் சில்ட்ரன். சபிக்காதங்க. பிள்ளைகளை வாயை வச்சு பிள்ளைகளை திட்டாதங்க. அவங்களுக்கான ஜெபம் பண்ணுங்க. நீ உருப்படவே மாட்டல. ஏன் நாய் எங்க வா? இப்போ அண்மையில் நான் கேள்விப்பட்ட ஒரு வீட்டில் படித்தவன் பெரிய இன்ஜினியர், பிள்ளைய தாயை கூப்பிடுவானா, நாய ஏன் நாய எங்க வா? தகப்பன ஏன் நாய எங்க வா? பொண்டாட்டிய ஏன் நாய எங்க வா?
யோசிச்சு பாருங்க. இது கேட்டால் ரட்சிக்கப்பட்டது, ஆவிக்குரிய சபைக்கு போகிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் தேவன் விரும்புகிறது. நீ நாயான்னு கூப்பிட்டா நீயும் நாயா மாறுவா, கூப்பிடப்படுகிறவனும் நாயா மாறுவா. இல்லாத பிரச்சனைகளுக்கு என் ஒய்ஃப் ஒன்று ஒரு அளவு முன்னாடி சொல்லுவான், சின்ன விஷயத்தை துரும்பாக்கி துரும்ப தூணாக்கி அதுக்கு கொடி கட்டி ஸ்பீக்கரும் கட்டி பெருசாக்கிடுவேன். அப்படின்னா ஒரு துரும்பை எடுத்து தூணு கட்டி அதிலிருந்து கொடியெல்லாம் தோரணம் கட்டி அதில் ஸ்பீக்கரும் வச்சு நடந்தது இவ்வளோதான். அதுமாதிரி இந்த ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, திரும்ப தூணாக்கியாச்சு. செத்தா பரவாயில்லன்னாங்க, செத்தாவு. இது நமக்கு ஒரு பாடம். மீறியாம போல முறுமுறுக்கக்கூடாது. ஒரு ஆள் ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னா சந்தோஷமா இருக்கு. உங்களை தெரிந்து கொள்ளதே கூட ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் சாதிக்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. எங்கள் சொந்தக்காரர் ஒரு ஆள் சொன்னாரா, எதான் நீங்கள் சொத்தெல்லாம் ஒன்று இந்த உயிரெல்லாம் எழுதக்கூடாது. நான் என்ன செத்தா போகிறேன், என்ன பார்த்தா ஜாவர மாதிரியா இருக்குது. என்ன பார்த்தா நான் எவ்வளோ நல்ல எக்ஸசைஸ், திடகாத்திரமான பாடி, டெய்லி ஓடுவார், இப்படி பண்ணுவார். டேப்லெட் எடுக்க மாட்டார். அப்படியே காய்ச்சல் வந்துச்சுன்னா டவலை ஒரு கட்டிட்டு படுத்துக்கிடுவார். தம்பி அதெல்லாம் எடுக்கக்கூடாது, உடம்புக்கு நல்லதில்லை தம்பி. அப்படியே படுத்தா வேர்த்து வடிஞ்சு சரியாகிடுவார். ஆனால் படுபாவி கொரோனா என்ன செய்துட்டு, புரியுதா? இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை. நான் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணலை. நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவன் நம்மிடத்திலிருந்து அதான் எதிர்பார்க்கிறார். பாஸ்டரையா நம்ம ஜெபத்தை நடத்தும். நம்மளாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்கலாம். உம்மை மாறுதலைத்தேன், வாங்கி போனேன். உம்மை மாறுதலைத்தேன், வாங்கி போனேன். உம்மை நினையாமல் தூரம் போனேன். உம்மை நினையாமல் தூரம் போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, எந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, எந்த ஒரு விசை மன்னியுமே. எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவர் சமூகத்தில் இன்றைக்கு நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல்களை குறித்து சில காரியங்களை நம்ம கண்டோம் அல்லவா? நம்ம வாழ்க்கையிலும் ஒருவேளை அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் என்று சொன்னால் முறுமுறுக்கிற அனுபவம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசுகிற செயல்படுகிற அனுபவங்கள், இச்சிக்கிற அனுபவங்கள், நம்முடைய நாவினால், நம்முடைய வாயில் வார்த்தைகளினால் ஆண்டவருக்கு விரோதமாக, நம் குடும்பத்துக்கு விரோதமாய் செய்கிற பேசுகிற அனுபவங்கள் ஒருவேளை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் சமூகத்தில் நாம் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, அந்த ஜனங்கள் கிருபை இழந்தது போல நாங்கள் ஆண்டவரை எங்கள் நிமித்தம், எங்களுடைய நாவினால், எங்களுடைய வார்த்தைகளினால், ஆண்டவரை எங்களுடைய முறுமுறுப்பினால், எங்களுடைய மீறுதல்களினால் ஆண்டவரை நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்கிறதுனால் நாங்கள் கிருபை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரை சுமையான ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்கப்பா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு பாடமா இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய கிருபைகளுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு கதை போல நாங்கள் கேட்டுட்டு அதை விட்டு விட
முடியாதபடிக்கு ஆண்டவரே இங்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளும் தம்முடைய குடும்பத்தில் அதை உணர்ந்து ஆண்டவரே இனி அவர்களைப் போல நாங்களும் இழந்து போகாதபடிக்கு ஒரு யோசுவா காலேபை போல ஆண்டவரே சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் கத்தரங்களை நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை பெற்றிருக்கிற நாங்கள் அந்த கிருபையை தோற்கடித்து விடாதபடிக்கு அந்த கிருபையினால் எங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் கத்தர் எங்க குடும்பங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் கற்ற பாடங்கள் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் எங்க குடும்ப வாழ்க்கைக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் கத்தர் நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக உங்க கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்களுக்கு சுகம் பெற ஆரோக்கியத்தை கொடுங்க. அவர்கள் மூலம் இன்னும் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட கத்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேதத்தின் மேல் வாஞ்சை உள்ளவராய் வந்திருக்கிற இவர்களை கத்தரை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளை வீட்டில தங்குவதாக நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. வராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் வர வேண்டிய தாகத்தை நீங்க கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உம்முடைய உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.